வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது 2வது காணொளி. இந்த காணொளியை நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நெடுவாசல், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுவாசல். அங்கே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேர் ஊடகங்களில் பேசியிருப்பாங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சார்ந்த போராட்டங்களும் முன்னெடுத்தாங்க மக்கள், விவசாயிகள் மற்றும் கட்சி தலைவர்கள், அப்புறம் பொதுமக்கள், மற்ற பொதுமக்கள் எல்லாரும் இதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் நிறையா முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இந்த வள கொள்ளை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த வள வேட்டைன்னு சொல்லலாம். வள கொள்ளைன்னு சொல்கிறது ஒன்று, இந்த கனிம வள கொள்ளைகள் இப்போ நம்ம நடக்கிறத பற்றி சொல்ல, நம்ம பொதுவாகவே சொல்கிறோம். இது வரைக்கும் பல ஆண்டுகளாகவே கனிம வள கொள்ளைகள்ன்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி சில வளங்கள் இருக்கிறத மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சில வளங்கள் இந்தந்த பகுதிகளில் இருக்குது. இப்போ இந்த இஸ்ரோ இது மாதிரி விண்வெளி ஆராய்ச்சினா எதுக்கு பண்ணுறாங்கன்னா, மேலே நிலாவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. சில செயற்கைக்கோள்லாம் இங்கே அனுப்புறது பூமியில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வளங்கள் இருக்குது, இந்தியா மட்டும்தான் இதை செய்யுது அப்படின்றான் இல்லை, பிற நாடுகளும் இதை செய்யுது. எல்லா இடங்கள்லையும் என்னென்ன வளங்கள் இருக்குது, எங்கே எண்ணெய் வளம் இருக்குது, எங்கே வாயுக்கள் இருக்குது, அதாவது இந்த கேஸ் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் எங்கே லித்தியம் இருக்குது, எங்கே அதாவது பழுப்பு நிலக்கரின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா ஒவ்வொன்றையும் இவங்க அந்த நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, அது போக மற்ற வளங்கள், இப்படி ஒன்று எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இது பூமியில் எங்கே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற, என்ன வளங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. அது போக இந்த மற்ற கோள்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. அங்கே தண்ணி இருக்குதா, அங்கே உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்குதா. ஏன்னா இதெல்லாம் யாருக்காக கண்டுபிடிக்கப்படுது? மக்களை சுற்றுலா கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லுவாங்க. கடைசியாக இங்கே ஏதாவது பிரச்சனை, இந்த கோளில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைனா இந்த பணக்கார வர்க்கம் மட்டும் தப்பிச்சு போய்க்கிறதுக்கு, அதுக்கு தான் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்படுது. அது இப்போ இங்கே இது மற்ற கோள்கள் ஆராய்ச்சி செய்கிறது அந்த மாதிரி அப்படின்னா, இந்த கோள்களில் ஏன் இதை ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா, அந்த பணக்கார வர்க்கம் அவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான வருமானம் வரணும் இல்லையா. அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி, அவர்கள் இந்த மாதிரி பொருட்களை எடுத்து விற்று காசாக்கி பணத்தை சேர்த்து கொண்டு மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆகணும், நான் அந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. அந்த நாட்டை சேர்ந்தவன் பணக்காரன் ஆகிட்டான், நம்ம உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன், அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அந்த போட்டிகள்லாம் இருக்கும். நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, என் கம்பெனி பெருசா, உன் கம்பெனி பெருசா, இந்த மாதிரி போட்டிகள்லாம் இருக்கும். நம்ம இந்த காலம் நான் அதாவது ஆங்கில வார்த்தைக்கு பயன்படுத்தினா அதுக்காக மன்னிக்கவும். அதுக்கப்புறம் நம்ம காணொலி இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதாவது நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தினமும் சேரும். சரி, இப்போ இந்த நெடுவாசல் பிரச்சனை எதற்காக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறதுக்காக செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க இல்லையா. ஒன்று மற்ற கோள்களை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அங்கே உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்குதா, நீர் வளம் இருக்குதா, நிலவளம் இருக்குது, எல்லாம் பார்க்குறது. இன்னொரு விதமான செயற்கைக்கோள் எதுக்கு அனுப்பப்படுதுன்னா, இந்த பூமியில் என்ன மாதிரியான வளங்கள் இருக்குது, அப்புறம் எந்த நாடு சில இப்போ திடீர்னு அணு ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இவங்களோட ரேடார் மட்டும் பத்தாது. அங்கே செயற்கைக்கோளில் இதெல்லாம் பார்க்க முடியும். அது போக இப்போல்லாம் இந்த ப்ராட்பேண்ட்லாம் கூட இப்போ நம்ம இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருந்து செயற்கைக்கோளில் இருந்தே உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டிலாம் கொடுக்குற மாதிரிலாம் பார்த்துட்ருக்காங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்குது. அது எந்தளவுக்கு அது நடைமுறைக்கு வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வச்சு அவங்க பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதாவது விஞ்ஞான வளர்ச்சின்னு சொன்னால் கூட இதில் அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் லாபம் அடைகிற நோக்கோடு தான் இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது. அப்புறம் அந்த பணக்கார முதலாளிகள் மேலும் மேலும் வருமானத்தை பெருக்கி இந்த இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் எடுத்து அதை விற்று காசாக்கி பணக்காரங்களாம் மேலும் மேலும் ஆவதற்கும், அப்புறம் மற்ற கோள்களில் இப்போ இந்த கோளில் ஏதாவது பிரச்சனை, இங்கே வாழ முடியாத சூழல் வந்தால் இவங்கெல்லாம் தப்பிச்சு அந்த மற்ற கோள்களுக்கு போகிறதுக்காக தான் அந்த ஆராய்ச்சிகள்லாம் செய்யப்படுது. சரி, இப்போது இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் கச்சா எண்ணெயும் வரும், அப்புறம் இயற்கை வாயுக்களும் வரும். இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது இருக்கிறத நெடுவாசல் அந்த பகுதிகளில், அந்த வயல்வெளி பகுதிகளில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
நம்ம இப்போ இந்த செயற்கைக்குள்ளலாம் போகுது இல்லையா, இது இப்போ எப்படி மத்திய அரசுக்கு தெரிய வரும்? திடீர்னு நிலத்துக்கடியில் அது இருக்குது இது இருக்குன்னு அவங்களுக்கு தானாக தெரிய வந்துடுமா? ஆராய்ச்சி செஞ்சால் தானே தெரியும். அந்த ஆராய்ச்சியை நேராக வந்து செய்கிற ஒரு உருவான ஆராய்ச்சினா இந்த செயற்கைக்குள்ள மூலமாக இங்கே என்ன இருக்குது, அடியில் என்ன இருக்குன்றத அந்த ஸ்கேனிங் பண்ணுறது மூலமாக அடியில் என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. சில இடங்களில் நேரடியாகவே வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. சில மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் தோண்டி அடியில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அந்த பொருட்கள் என்ன இல்லை, அந்த மாதிரி நேரடி ஆராய்ச்சிகளும் நடக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அந்த நேரடி ஆராய்ச்சி நம்ம பொதுவாக நடக்கும். சும்மா கண்ட இடத்துலையும் போய் தோண்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விண்வெளியில் இங்கே இருக்குதுன்ற மாதிரி அது சில இடங்களை குறிப்பிட்டு கொடுக்கும். அப்புறம் அந்த இடங்களுக்கு நேராக போய் உண்மையிலே அப்படி இருக்குதா அப்படின்றத போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. பார்த்து இருக்குன்னா அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு தெரிவிப்பாங்க. ஆமாம், இந்த இடங்களில் நிலக்கரி இருக்குது, இந்த இடங்களில் ஹைட்ரோ கார்பன் இருக்குது, இந்த இடங்களில் கச்சா எண்ணெய் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹைட்ரோ கார்பன்லேயே ஒரு வகை தான் கச்சா எண்ணெய். அது மாதிரி ஓணும் இருக்கிறத மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த இடத்துல பழுப்பு நிலக்கரி இருக்குது, இங்கே வந்து நீர்வளம் இருக்குது, இங்கே அது இருக்குது, இது இருக்குது, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அது வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு செயற்கைக்கோளை முதல்ல பயன்படுத்தி எந்த இடம்ன்றதை குறிப்பிட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பகுதிகளுக்கு போய் இவங்க ஆராய்ச்சி செஞ்சு அதை எடுத்து அந்த மத்திய அரசுக்கு ஒரு அறிவிப்பாங்க. மத்திய அரசு அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கண்டறியப்பட்ட சிறிய புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவர்டு ஸ்மால் ஃபீல்ட்ஸ் அப்படின்றத வந்து ஏலம் விடுவாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த தனியார் முதலாளிகள் அவங்களுடைய நிறுவனங்களுக்கு. கண்டறியப்பட்ட சிறிய புலங்கள் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ். இதில் வந்து கண்டறியப்பட்ட இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இங்கே இந்தந்த வளங்கள் இருக்குதுன்னு சொல்லி கண்டறியப்பட்டது. இது கண்டறியப்பட்டது யாருக்கு ஃபஸ்ட்டு தெரிவிக்கப்படும்னா மத்திய அரசுக்கு தான் தெரிவிக்கப்படும். அதை வச்சுக்கிட்டு மத்திய அரசு வந்து ஏலத்துக்கு விடும். இவங்க ஏன் ஏலம் விடுறாங்க அப்படின்னா, இவங்க ஏலம் விட்டு அது தனியார் நிறுவனம் கொடுக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெரிய தொகையை இவங்க வாங்கிப்பாங்க. இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு லாபம். இப்போ எப்படி இந்த வரி மூலமாக வருது? இப்போ இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்திரப்பதிவுன்னு ஒரு துறை இருக்கு இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் கை மாறுது அப்படின்னா அந்த துறை ஒரு பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அரசு இடத்த வந்து தனியார் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அரசுக்கு சொந்தமாக இருக்குது. அதாவது இப்போ நிறைய புறம்போக்கு இடங்கள்லாம் இருக்கும், அரசுக்கு கீழே தான் அதெல்லாம் வரும். இப்போ அரசு வந்து அதை வந்து கொடுக்குறாங்க, ஒரு முறைப்படுத்தி அதை வந்து அது வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாபம் பூரா அரசுக்கு தானே வரும். அந்த வகையில் இப்போ இந்த மாதிரி கண்டறியப்பட்ட சிறிய புலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ் இந்த பகுதிகள்லாம் எங்கே இருக்குது, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ கடலுக்கடியில் சில இடங்களில் எண்ணெய் வளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில இடங்களில் வந்து நிலத்தடிக்கு அடியில் இங்கே வந்து கேஸ் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது, மீத்தேன் இருக்குது, ஈத்தேன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மாதிரி சில திட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி இன்றைக்கி பேசல. இன்றைக்கி நம்ம பேச வருது குறிப்பாக நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்றத இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல செயற்கைக்கோள் மூலமாக தெரிய வருது, அதுக்கப்புறம் இவங்க ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து இந்த டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ்குள்ளே அந்த பகுதிகள் இப்போ இந்தியா முழுவதும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நிறைய. அந்த மாதிரி 75 கண்டுபிடிப்புகளை மொத்தமாக ஒரு 31 டிஸ்கவர்டு ஸ்மால் ஃபீல்ட்ஸ்குள்ளார கொண்டாந்துடுறாங்க. கொண்டாந்ததுக்கப்புறம் இந்த 31ஐயும் ஏலம் விடுறாங்க. இந்த 31 பகுதிகளையும் ஏலம் விடுறாங்க. இந்த ஏலம் விடும்போது இந்த 31 பகுதிகளையும் ஏதோ ஒரு வளங்கள் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு வளங்கள் இருக்குது. இது யார் இந்த ஏலத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள், ஓஎன்ஜிசி, கெயிலு, பாரத் பெட்ரோலியம், இண்டேன் நிறுவனம், அது போக வெளிநாட்டு நிறுவனங்கள், அப்புறம் மற்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஜெம் லெபார்டரிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அந்த வகையில் இந்த நெடுவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு ஜெம் லெபார்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெங்களூரை சேர்ந்த ஜெம் லெபார்டரிஸ் நிறுவனத்துக்கு அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்படுது. அந்த ஏலத்தில் அவங்க வந்து வென்றுறாங்க. இப்போ ஏலம்னா என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு தொகையை கொடுத்து கேட்பாங்கள்ல, இத்தனை கோடி ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் இல்லை, அதோட 5 கோடி சேர்த்து நான் எத்தனை கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படிம்பாரு. அதோட 10 கோடி சேர்த்து இன்னொருத்தர் கேட்பார். இப்படி தான் ஏலம்னாவே ஒருத்தர் அதிகமாக கேட்குறது, யார் அதிகமாக கேட்குறாங்களோ கடைசியாக 1 தரம் 2 தரம் 3 தரம்னு சொல்லி விடுவோம் இல்லையா. அதே விஷயந்தான் அங்கேயும். ஆனால் எந்த விஷயத்துக்கு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளத்தை யாரோ ஒரு நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கு ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அரசு வந்து இங்கேருந்து அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதான்னு தெரியல, ஆனால் அதை விட மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நெடுவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் தான் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தின் காரணமாக இந்த ஜெம் லெபார்டரிஸ்க்கு ஒதுக்கப்பட்ட இந்த நெடுவாசல் பகுதியில் இந்த
ஒதுக்கப்பட்டன்னு சொல்கிறத விட அந்த பகுதியில் இவங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு இவங்க உரிமம் கொடுக்கப்பட்டது. அதை அவங்க எல்லாம் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த போராட்டம் தான். மத்திய அரசு 31 அந்த நான் சொன்னக்கூடிய அந்த 75 கண்டறியப்பட்ட பகுதிகளையும் அதை எல்லாத்தையும் சுருக்கி 75 கண்டுபிடிப்புகளை, அந்த கண்டுபிடிப்புலாம் ஒரு இடத்துல ஒரு வளங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் ஒரு 31 கண்டறியப்பட்ட சிறிய புலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 31 டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ்குள்ள கீழே கொண்டாந்துட்டாங்க. அந்த 31ல் ஒன்று தான் இந்த நெடுவாசல். இந்த நெடுவாசல் அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோ கார்பனுங்கும்போது அங்கே கச்சா எண்ணெய் வரும், அப்புறம் இந்த நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈத்தேன்லாம் வரும். இதெல்லாம் அந்த நெடுவாசலில் அந்த வயல்வெளிக்கு கீழே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக இதை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நம்ம கச்சா எண்ணெய் வேறு நாடுகள்கிட்டருந்து வாங்குகிறோம், அந்த வாங்கக்கூடியதை குறைப்பதற்காக உள்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அதை இது போன்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அந்த கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில்ன்றதை அதை எடுத்து அதை வந்து அவங்க ரிஃபைனிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை இந்த நாட்டுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இதன் மூலமாக கச்சா எண்ணெய் விலை குறையும், தட்டுப்பாடு குறையும், பற்றாக்குறை குறையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் அதை வந்து இருக்கிறோம். இந்த ஏலத்தை விடுற மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு லாபம், அந்த லாபத்தில் ஒரு பங்கு மாநில அரசுக்கு அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வருமா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அது எப்படின்றது தெரில, ஆனால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுடைய வளங்கள் போகும்போது மத்திய அரசே அதை முழுசாக எடுத்துக்குமா அந்த தொகையை அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதுலேருந்து ஒரு தொகை வந்து மாநில அரசுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாநில அரசும் அதுக்கு ஒரு இணக்கமான போக்கில் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து மத்திய அரசு சொல்கிறது இவங்க மாநில அரசுக்கு கேட்கக்கூடிய சூழல் கூட சில நேரங்களில் போயிடும். அதனால் இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக உண்மையிலே போராடினது வந்து மக்கள் தான். இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த வயல்வெளிலாம் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அங்கே வந்தால் என்ன ஆகும்? இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுவாசல் அப்படின்ற பகுதியில் இது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த காணொலிகளுடைய முதல் காணொலியாக நம்ம அதை பார்க்குறோம். எந்த காணொலியில் முதல் காணொலி அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச தொடங்கியிருக்கிறோம். இனிமேல் அப்படி தான் காணொலி போட போகிறோம். நம்ம எப்போவுமே தாவேக்கா பற்றி பேசியாச்சு, மற்ற கட்சிகளை பற்றி பேசியாச்சு, அந்த பிரச்சனைகள் அன்றாட என்னென்ன வருதோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலி போடுவோம். ஆனால் இந்த எபிசோடுகளும் நம்ம வந்து தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வருவோம். அதில் நம்ம இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை முதல்ல எடுத்திருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். ஏன்னா இது மாதிரி ஒரு மற்ற யூடியூபர்கள் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. நம்ம அதை முதன்மையாக அதை எடுத்து செய்வோம். மற்ற யூடியூபர்கள்லாம் வந்து பொதுவாக பேசுகிறாங்க. நம்ம வந்து மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை எடுத்து ஒவ்வொரு எபிசோடாக போடுவோம். ஒரு மாவட்டத்துக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது ஒவ்வொரு எபிசோடாக வரிசையாக போட்டு வருவோம். அதில் இது முதல் எபிசோடு. முதல் மாவட்டமாக நம்ம எடுத்துருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். அதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய முதல் பகுதின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நெடுவாசல், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து நம்ம முதல்ல பேசுகிறோம். அதில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்காக ஜெம் லெபார்டரிஸ் ஒதுக்கப்பட்டுச்சு. அவங்களும் இங்கே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த நேரங்களில் தான் இந்த போராட்டங்கள்லாம் நடந்தது. அப்போ அந்த மாநில அரசும் அதுக்கு ஒரு இணக்கமான போக்கில் இருந்திருக்கு. அந்த இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 2017 காலகட்டத்தில். அப்போ யார் இருந்தான்னா அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அவர் இருந்தார். இப்போது அந்த போராட்டம் நடந்தது, மிகப்பெரிய போராட்டமாக எழுந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது வந்து சரி அப்படின்னு விட்டுருக்காங்க, ஒரு கிடப்பில் போட்டிருக்காங்க. 2017 விட்டது, இப்போ 2026 ஆச்சு. இப்போது இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த நெடுவாசலில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருவதற்கு மாநில அரசே வந்து கண்டனத்தை பதிவு பண்ணி, இல்லைங்க இதை இங்கே எடுக்கக்கூடாது, இது வந்து எங்களோட வயல்வெளியை பாதிக்கும். அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அந்த விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இந்த பகுதியெலாம் நாங்கள் காலங்காலமாக நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதி வந்து ரொம்ப வளமான ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா இவங்க நிலம் எங்கெங்கெல்லாம் எடுப்பாங்கன்னா வளமான பகுதியாக பார்த்து தான் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ஏகநாதபுரம் கிராமத்தில் வந்து இந்த பன்னாட்டு அதாவது விமான ஊர்தி நிலையம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, விமான நிலையம் கட்டுறோம். அந்த இதுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடிய பகுதிகளும் வளமான பகுதியாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலத்தை எடுத்து பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஒரு விவசாயமே இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்குது, இல்லை வந்து அங்கே ஒன்றும் பெருசாக விவசாயம் இல்லை, அந்த மாதிரி பகுதிகள் எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நெடுவாசல் பகுதியும் முழுமையாக வயல்வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
அப்படி இருக்கக்கூடிய பகுதியை வந்து இவங்க கை வைக்கலாம்னு பார்க்குறாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இது வந்து விவசாய பகுதி, இங்கே நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஆடு மாடு வளர்ப்பு, விவசாயம், இந்த கால்நடை வளர்ப்பு, விவசாயம் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுக்கு காலங்காலமாக பூர்வீகமாக வந்த சொத்து. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இதை நீங்கள் அழிச்சிட்டு இதை நீங்கள் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது நீங்கள் அனுப்பிச்சுட்டிங்கன்னா எங்களுக்கு இதுதான் கிராமம், இதுதான் எங்கள் ஊர், இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம். இந்த ஊரில் இருக்கிற நிலத்தில் நீங்கள் பிடிங்கிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கும்? அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுத்திங்கன்னா நிலத்தை கொத்தி போட்டு கொதறி போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து யாரோ சூறையாடிட்டு போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் எதுவுமே விளைவிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதெல்லாம் அடியில் இருக்கும். அதுக்கு மேலே இந்த வளமான மண் இருக்கும். நீங்கள் தோண்டி போடும்போது அந்த மண்ணும் வந்து பாலடைஞ்சிரும். அதில் இருக்க வளம் போயிடும். மண்ணில் இருக்கக்கூடிய இப்போ இவங்க வந்து விவசாயம் பார்த்து அந்த மண்ணை வந்து வளமாக வச்சுருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இவங்க இந்த மீத்தேன் எடுக்கிறேன், இது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தோண்டுவாங்க. நல்லா தோண்டி ரொம்ப அடியில் தான் இருக்கும் அந்த ஹைட்ரோ கார்பன், மேலே ஓட்டல்மெல்லாம் இருக்காது. அப்போ மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து அதனுடைய தன்மை அதாவது இந்த விவசாயத்துக்கு உகந்த தன்மையை இழந்து மலட்டுத்தன்மையாக மாறிடும். அதுக்கப்புறம் அதில் எது போட்டாலும் விளையாது. அந்த மண்ணுக்கு அடியில் என்ன இருக்கும் அடுத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் நீர் இருக்கும். இவங்க அந்த நீரை பூரா உறிஞ்சி வெளியில் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அங்கே நிலத்தடி நீர்மட்டம்ன்றது ரொம்ப கீழே போயிடும். இல்லை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் பற்றாக்குறை வரும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நீரை பூரா உறிஞ்சி வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு கீழே தான் இவங்க சொல்லக்கூடிய அந்த காற்று, நேச்சுரல் கேஸு, அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன், இதெல்லாம் அதுக்கும் கீழே தான் இருக்கும். ரொம்ப ஆழமாக ஓட்டை போட்டு துளையிட்டு உள்ளே போவாங்க. அப்படிங்கும்போது அந்த மண் வந்து கெட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது ஃபுல்லாக அவங்க அந்த ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்து பகுதியை போய் பார்த்தா அந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய போர் நடந்து ஒரு ஊரையே அழிச்சிட்டு போன மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சூழல் வர வேண்டாம்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மண்ணில் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் ஓட்டையாக இருக்குதும், தொலைகிட்டு வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தோண்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீரை பூரா உறிஞ்சி ஏதாவது ஒரு பக்கம் தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீர் வந்து வற்றி போயிடுது. இல்லை எடுத்துடுறாங்க, ஃபுல்லாக நீரை பூரா எடுத்துடுறாங்க. அதனால அது வந்து வற்றி போயிடுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களெல்லாம் நீர் பற்றாக்குறை வரும். மண் வந்து கெட்டு போகுது. அதுக்கப்புறம் அதில் ஏன்னா இவங்க கண்ட ரசாயனங்களெல்லாம் உள்ளே போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தோன்றெல்லாம் தூக்கி மண்ணை வந்து கொதறி போட்டு வச்சுருவாங்க அப்படி. அப்போ அந்த மண்ணும் வந்து கெட்டு போகுது. ஸோ அதனால் மண் கெட்டு நீர் கெட்டு போய், இல்லை நீர் வந்து இல்லாமல் போய்டும், இல்லை கெட்டு போய்டும். இருக்கிற கொஞ்சம் நீரும் வந்து இந்த ரசாயனங்கள்லாம் படும்போது கெட்டு போய்டும். அதனால் அந்த பகுதியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்காட்சி மாதிரி அது பகுதி. அவங்க இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு போர் நடந்த ஒரு சூழல் மாதிரி அங்கே காட்சியளிக்கும். அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் அங்கே அவங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும். அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து சொல்லப்போனால் அந்த நிலத்தை இவங்க கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. அவங்களாம் வேறு ஊருக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட அந்த ஊரையே அழிக்கிறது தான் இதனுடைய திட்டமே. ஒரு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஊர் மக்கள்கிட்டேருந்து நிலத்தை இடத்தெல்லாம் பிடுங்கி கொடுத்துட்டு ஊர் மக்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டு இவங்க அந்த ஊரையே வேட்டையாடுறது. என்ன வேட்டை? வள வேட்டை. வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். சொல்ல போனால் அது அப்படியே சூறையாடினது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் கொதறி போட்டு கிளம்பிடுவாங்க. எப்போ இவங்களுக்கு தேவையான வளம்லாம் எடுத்து முடிச்சு காசெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க போயிடுவாங்க. அந்த ஊர் மக்களுக்கு அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவங்களுடைய பூர்வீக இடம், காலங்காலமாக அதில் தான் அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க, அங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க, அங்கே தான் சில ஏரிகள் இருந்திருக்கும், சில கண்மாய் குட்டைகள்லாம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் சில குலதெய்வ கோயில் கூட இருந்திருக்கலாம் நடுவில். அந்த மாதிரிலாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த வயல்வெளி எத்தனையோ பேருக்கு சோறு போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சு, அது போக அதில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை அழிச்சு, அங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தை அழிச்சு, அதுக்கப்புறம் அந்த பகுதியை யாருமே பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு சூழல் கொண்டாந்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த வேட்டையாடுறதுக்கு தான் மத்திய அரசு வந்து ஏலம் விட்டுருக்குது ஜெம் லெபார்டரிஸ்க்கு. அதை தான் மக்கள் எதிர்த்து போராடிக்கிறாங்க 2017. அது வந்து இப்போது நிறுத்தப்பட்டு வச்சுருக்கு தற்காலிகமாக. என்னை பொறுத்த வரைக்கும் அது தற்காலிகமெல்லாம் இல்லை, அது நிரந்தரமாக கைவிடப்படணும். அப்படி ஒரு திட்டமே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதில் வந்து லாபம் கிடைக்குது, இது இந்த மாநிலத்துக்கு நன்மை தானே, இதில் சில பேர் வருவாங்க. இது உங்களுக்கு தொழில் கொடுக்குது, உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும், இது பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும்.
இது வந்து நம்மளுடைய நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும். அதுக்கப்புறம் வந்து இந்த மீத்தேன், ஈத்தேன் போன்ற வாயுக்கள் அந்த தேவையும் பூர்த்தி செய்யும். இப்படி ஒரு நல்ல திட்டத்தை போய் எதிர்க்கிறீங்களே, இது வந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது. இதை போய் எதிர்க்கிறீங்களே அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே பல இடங்கள்ல இவங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் உள்ளே புகுந்து பல வளங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த இடங்களே வந்து வாழ தகுதியற்ற இடமா மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி ஏற்கனவே அதுவும் இல்லாமல் அந்த எடுக்கக்கூடிய இடங்கள் ஒரு வயல்வெளியாக இல்லாமல் ஒரு புறம்போக்கு நிலம். யாரும் அதை பயன்படுத்த இப்போ கடலுக்கடியில் போய் எடுக்கிறீங்க, யாராவது எதாவது போய் கேட்குறாங்களா? அங்கேயும் வளங்கள்லாம் பாதிக்கப்படுது இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அதை சரின்னு தான் மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. ஆனால் இது விவசாயம் பண்ணக்கூடிய பூமி. அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல போய் வந்து பண்ணால் அந்த உற்பத்தி அழிஞ்சு போயிடுது. அது மட்டும் அழிகிறது மட்டும் இல்லாமல் அந்த மண் வளம் அழிஞ்சு போயிடுது. அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீர் வளம் அழிஞ்சு போயிடுது. இத்தனையும் அழித்து நீங்கள் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கணுமா? நீங்கள் எடுக்கும்போது பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு வராமல் எடுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல போனாவே சுற்றுச்சூழல் அழிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு புறம்போக்கு இடம், அதில் இருந்து எந்த விவசாயமும் இல்லை, யாரும் பெருசாக மக்களும் பயன்படுத்தாத ஒரு இடம். அது வந்து அதில் எந்த விளைச்சலும் இல்லை, மக்கள் பயன்படுத்தாத இடம், ஒரு கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடங்களும் இருக்குது இந்தியாவில். அந்த மாதிரி இடங்களுக்கு கீழே இந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் எடுத்தால் கூட சரிங்களாம். ஆனால் இப்படி செய்யும்போது இது எப்படின்னா அந்த நெடுவாசல் மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அது போக அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். நிலத்தடி நீரே இல்லாத சூழல் கூட ஏற்படலாம். அப்புறம் விவசாயன்றது அங்கே அழிஞ்சு போயிடும் அந்த ஊரில். அதுக்கப்புறம் இவங்க இந்த வேட்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா இது எப்படின்னா, ஒரு காம கொடூரன் போய் ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சா, அது அந்த பொண்ணு வந்து அதுவும் கொடூரமாக கற்பழிச்சா அந்த பொண்ணை பார்க்குறக்கு எவ்வளோ கேவலமாக ஒரு சூழல் அந்த பொண்ணு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில நிறுவனங்கள் உள்ளே போய் அந்த நிலத்தை பூரா கொத்தி கொதறி போட்டு உள்ளே இருக்கிற வளங்களெல்லாம் எடுத்து இந்த நீரெல்லாம் தூக்கி அங்கிட்டு தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த பகுதியை அப்படி தான் காட்சியளிக்கும். அதை தான் நம்ம வந்து தவறான ஒரு செயல், மக்கள் எதிர்த்தது சரிதான். இந்த நெடுவாசல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம். காரணம் வந்து இது வந்து ஒரு விவசாய பகுதி. இதனால தான் நம்ம இந்த விமான நிலையம் அதாவது விமான நிலையம் அமைக்கிற இங்கே வந்து சென்னையில் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, பசுமை வழி விமான நிலையம் சொல்லிட்டு, பசுமை நிலங்களெல்லாம் அழிச்சுட்டு பசுமை வழி விமான நிலையம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு காரணம் அதுதான். ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு நிலம், கைவிடப்பட்ட ஒரு நிலம், இல்லை அந்த இடத்துல விவசாயமே இல்லை, இல்லை அங்கே வந்து நீர் வளமே பெருசாக இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து அந்த இடத்துல ஏதாவது வளங்கள் இருக்குது நாங்கள் வந்து எடுக்கிறோன்னு சொன்னால் கூட சரிங்களாம். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரி நல்ல விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நிலங்களாக வந்து கை வைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செயல். அது விவசாயத்தை அழிப்பதற்கான ஒரு செயல். அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு வேறு எங்கேயும் போக தெரியாது. ரெண்டாவது அவங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிற சூழலில் அவங்க அந்த ஊர்லேயே வளர்ந்து படித்து வாழ்ந்து அதுக்கப்புறம் அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு போக்காக இருக்காது. அதனால் அவங்க வந்து போராடினது சரியானது. அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. அது வந்து தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் அந்த ஒப்பந்தம் கொடுத்தாங்க இல்லையா, அதையே ரத்து பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து மத்திய அரசு செய்த ஒரு தவறான ஒரு செயல். இப்போ நிறையா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கடலுக்குள்ளார அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சில தவறுகள்லாம் இருக்குது. ஏன்னா அது கூட சரி, ஓகே, அங்கே வந்து நம்ம விவசாயம்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது விவசாய நிலம் நேரடியாக பாதிக்கப்படும். இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அவங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். அந்த மண் வளம் போகும், நீர் வளம் போகும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதை நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து தொழிற்சாலை பாதிக்கும், கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க, இது வந்து இந்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்திக்கும் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் நமக்கு வந்து இறக்குமதியை குறைக்கிறதுக்கும் இதெல்லாம் பயன்படும்லாம் சொல்லுவாங்க. அது வேறு இடங்கள் வேறு விதமாக தயாரிச்சுக்கலாம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இதன் மூலமாக இந்த கேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, இப்போ கேஸ் பிரச்சனைலாம் இருக்குதுல்ல,
அதெல்லாம் தீர்க்கலாமே அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இந்த கேஸை வந்து இப்படி தான் தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கால்நடைகளுடைய சாணம், அந்த மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, இதெல்லாம் வச்சே நிறைய கேஸ் தயாரிக்கலாம். அது இந்த காய்கறி கழிவுகள் இப்போல்லாம் எப்படி எப்படியோலாம் கேஸ் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ விஞ்ஞானத்தினோட வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. இன்னமும் போய் அடியில் நான் தோண்டிக்கிட்டு இருப்பேன், அப்படித்தான் எனக்கு வந்து வாயுக்கள், அதாவது இந்த நேச்சுரல் கேஸ்லாம் எடுக்க முடியும், அந்த மீத்தேனீத்தெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கால்நடைகள் நிறையா இருக்குது. அந்த கால்நடைகளுடைய கழிவுகள் இருந்தோ இல்லை இந்த மக்கிய இலைதலை குப்பைகள் இருந்து கூட வாயுக்கள் எடுக்கிறாங்க. இப்போ இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த வாயுக்கள் எடுக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி தோண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்தியா முழுவதும் குப்பைகள் இருக்குது. இந்தியா முழுவதும் குப்பைகள் நிறைய. தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். குப்பைகளின் கூடாரமாக சில ஊர்களில் பல இடங்களில் மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த குப்பைகள் இருந்தே வாயுக்கள் எடுக்கலாம், இந்த சமையல் எரிவாயுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் அதுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் அதை வந்து செய்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு பொருளாக இருக்குது இல்லையா, இதை வந்து அவன் வந்து தேவையற்ற பொருளாக பார்க்குறதில்ல வெளிநாட்டில். அதை ஒரு மூலதனமாக பார்க்குறான். அது ஒரு ரா மெட்டீரியலு, யாரும் அதை வந்து காசு கொடுத்து விற்பதில்லை, இலவசமாக இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை யாராவது எடுத்துகிட்டு போனால் போதும், இந்த இடம் சுத்தமானால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்லுன்னா, அரசாங்கமே அதை வந்து அந்த குப்பைகளை வந்து ஒரு மூலதனமாக ரா மெட்டீரியல்ஸாக பயன்படுத்தி இந்த வாயுக்களை தயாரிக்க முடியும். அதுலேருந்து நீத்தெல்லாம் எடுக்க முடியும் இலவசமாக. இப்போ சில தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளே வந்து அதிகமான விலை விற்கிது. ஆனால் இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருள் இலவசமாக கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க தொழிற்சாலைகளில் ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வாயுக்கள் எடுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி எரிகாற்று உருளைகளை அடைச்சி விற்றீங்கன்னா அது ஒரு பெரிய லாபம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா, மற்றவங்க தெரியலன்னா பரவாயில்ல, அரசாது இதை வந்து முன்னெடுத்து செய்யலாம். ஏன்னா வெளிநாடுகளில் இது மாதிரி எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து அதை வந்து இவங்க இங்கே செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது இந்த மீத்தேனத்தெல்லாம் எதுக்கு போய் தோண்டிக்கிட்டு, இங்கே குப்பையே மலை மாதிரி அங்கங்கே கிடக்குது, அதுலேருந்து எவ்வளோ வாயுக்கள் எடுக்கலாம். அது போக இங்கே கால்நடைகள் இருக்குது, உலகம் பூரா கால்நடைகள் இருக்குது. அதனுடைய அந்த உரம், அந்த அந்த கழிவுகளே வந்து உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த உரத்தில் அந்த கழிவுகள்லேருந்து நம்ம அந்த வாயுக்களை எடுக்க முடியும். இந்த மீத்தேனத்தெல்லாம் அதுலேருந்து எடுக்க முடியும். எத்தனையோ வழிகள் இருக்குது. நம்ம இந்த குப்பையிலேருந்து எடுக்க முடியும்னு சொல்கிறோம், இந்த கால்நடையோட கழிவுலேருந்து எடுக்க முடியும்னு சொல்கிறோம். இன்னும் இந்த இலைதலைகள் மக்கிய இந்த அதான் இலைதலைகள் மரஞ்செடியிலேருந்து கொட்டுது இல்லையா, அந்த மரங்கள்லேருந்து கொட்டக்கூடிய அந்த இலைகள், இதெல்லாம் மக்கக்கூடியதுலேருந்து அதுலேருந்து கூட எடுக்கலான்றாங்க. இப்படி எடுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதை விட்டு இன்னும் தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அதுவும் எங்கே வந்து வயல்வெளிகளுக்குள்ள போய் தோன்றேன்றாங்க அது மீத்தேனத்தை எடுக்கிறதுக்கு. அதனால் அது சரியான போக்கு கிடையாது. அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கச்சா எண்ணெய்ன்றாங்க. இந்த கச்சா எண்ணெய் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு எங்களுக்கு தேவைப்பட போகுது? இப்போவே எல்லோரும் வந்து எலக்ட்ரிக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க இல்லையா. எலக்ட்ரிக்கை நோக்கி உலகம் போயிட்டுருக்குது. இதில் இவங்க 0 கார்பன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நாங்கள் 2050 அடைந்து விடுவோம், இல்லை 2070 அடைந்து விடுவோம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நெட் 0 அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இந்த கரியமில்ல வாயு வந்து வெளியிடாமல், அதை பயன்படுத்தாமல், அதாவது அந்த வெளியிடாமல் எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான இந்த எனர்ஜியெல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் எல்லோரும் வந்து இந்த மின்சக்தியை நோக்கி போயிட்டுருக்காங்க. இன்னொரு 15 ஆண்டுகள் இல்லை 20 ஆண்டுகள், இது 25 ஆண்டுகள், அதிகபட்சம் ஒரு 20-25 ஆண்டுகளுக்குள்ளார எல்லாருமே முழுவதுமாக மின்சக்தியை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, இன்னும் உங்களுக்கு கச்சா எண்ணெயோட தேவை ஒரு 20 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ தானே. அதுவே வந்து நம்ம அதிகமாக சொல்கிறோம். சில சமயம் இது இன்னும் வேகமாக கொண்டு போனால் எல்லாரும் மின்சக்திக்கு நோக்கி போயிடலாம். அப்படி போயிட்டா இந்த கச்சா எண்ணெய் எதுக்கு தேவை? இந்த ஹைட்ரோ கார்பனே தேவையில்லையே. 20-25 ஆண்டுகளுக்கு இப்போவே நீங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படியே ஓட்டுங்க. இல்லை அப்படி முடியலையா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள்னு சொல்கிறீங்கல்ல, கண்டறியப்பட்ட சிறிய பகுதிகள்னு சொல்லி, அந்த மாதிரி இதில் இப்போ கடற்கரை பகுதிகளும் இருக்குது. அங்கே வந்து விவசாய நிலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அப்புறம் கடலுக்குள்ளாரையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, அதுலேயும் சில பாதிப்புகள் இருக்குது, இல்லை நம்ம சொல்ல. இப்படி எடுக்கிறதுக்கு அது எப்படியோ பரவாயில்லையே, அப்படி எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ தான் உங்களுக்கு ரஷ்யா கொடுக்குறேங்குது, மிக கம்மியான விலைக்கு கொடுக்குறேன்றாங்க, அதை வாங்கிட்டு போகலாம். அது போக இன்னும் நிறைய நாடுகள், அமெரிக்காவே கொடுக்க தயாரிக்கானா கொஞ்சம் அதிகமாக விற்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் கச்சா எண்ணெய்க்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. அதாவது கச்சா எண்ணெய் வந்து பல நாடுகள் கொடுக்குது. பஞ்சம் இருக்கிற மாதிரி, அந்த விஷயத்தில் பஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கச்சா எண்ணெய் வந்து ஈரான் வழியாக வரக்கூடிய அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய அந்த கப்பல்கள் தான் ஒழுங்காக வரலையே தவிர, உலகம் பூரா கச்சா எண்ணெய் பற்றாக்குறைன்ற மாதிரி இல்லை. கச்சா எண்ணெய்க்கு வந்து ஒரு டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு.
அதில் மாற்றுக்கத்து இல்லை. இந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய கப்பல்கள் குறைஞ்சனால சற்று உற்பத்தி, அந்த கொண்டு வர போக்குவரத்து இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இல்லை நம்ம சொல்ல. ஆனால் அதே நேரங்களில் உலகமே வந்து இப்போ மின் சக்தியை நோக்கி போயிட்டுருக்குது. சில நாடுகள்லாம் 100% மாறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா அதை நோக்கி வேகமாக போகணுன்றேன் நான். இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்லாம் சொல்லாமல் இந்த கச்சா எண்ணெயோட தேவையே வந்து பூஜ்ஜியமாக்கணும். அதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஏன் இறக்குமதி பண்ண போகிறீங்க? மின் சக்தினா நம்ம நாட்டிலேயே நம்ம தயாரிச்சுட்டு போகலாமே. இப்போ இந்த மின்சக்தி தயாரிக்கிறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. இந்த டேமை கட்டி நீரின் மூலமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த பழங்காலத்து ஸ்டைலில். இல்லைன்னா நாங்கள் அணுசக்தியை வச்சு எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே பழங்காலத்து ஸ்டைல் தான். இன்றைக்கி இருக்கிற சூழலில் நீங்கள் சுலபமாக எளிமையாக இலவசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்னா இந்த கடல் அலை. நம்ம போய் எதுவும் செய்ய வேணாம், அதுவே ஒவ்வொரு தடவையும் அலை வந்துக்கினே இருக்குது. அலையை வந்து நம்ம அலைகள் ஓய்வதில்லை. அந்த வகையில் இந்த கடல் அலைகள் இருக்கிற இடங்களில் போயிட்டு இந்த மின்சாரம் வந்து தயாரிக்கலாம். இப்போ ஜப்பான்லாம் அப்படி தான் தயாரிச்சிட்ருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து இன்னும் இந்த கடலுக்குள்ளாரெல்லாம் போயிட்டு இந்த காற்றாலை அதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. காற்றாலை மூலமாக தயாரிக்கிறாங்க, சூரிய ஒளி மூலமாக தயாரிக்கிறாங்க, கடல் அலை மூலமாக தயாரிக்கிறாங்க. இப்படி அது போக இந்த ஸ்பீடு பிரேக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடு பிரேக் அடியிலெல்லாம் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த டர்பைன் ரொட்டேட் ஆனாவே உங்களுக்கு வந்து அந்த மின்சக்தி உருவாயிடும். டர்பைன் அடியில் வச்சுட்டு ஒவ்வொரு வாகனமும் அது மேலே ஏறி போகையில் இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகுது, மின்சாரம் தயாரிக்கப்படுது, அது ஒரு இடத்துல சேமிக்கப்படுது. எல்லா ஸ்பீட் பிரேக் அடியிலையும் மின்சாரம் தயாரிக்கலாம். அப்புறம் அந்த கடல் அலை அது பாட்டு இப்படி மேலே இப்படி வந்து அடிக்கும்போது கீழே டர்பைன் இருந்ததுன்னா ரொட்டேட் ஆக போகுது, மின்சாரம் உருவாக போகுது. இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. சூரிய ஒளி அப்படியே சுட்டெரிக்குது. எங்கே எல்லா இடத்துலையும் வெயில், எங்கே 100 டிகிரி 150 டிகிரி 110 டிகிரிலாம் சொல்கிறாங்கல்ல, 107 டிகிரி 110 அந்த இடங்களில் சோலார் பேனலை போட்டுருணுன்றேன். அந்த இடங்களில் தான் வெயில் அதிகமாக. இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா இருக்கு இல்லையா, வானிலை அறிக்கையில் சொல்லும் போது இந்த மாதிரி சதம் அடித்தது ஒரு 10 மாவட்டத்தை எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ தமிழகத்தில் எடுத்துகிட்டு ஒரு 10-12 மாவட்டத்தில் இங்கெல்லாம் சதம் அடித்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் போய் அந்த மாவட்டங்களில் போய் சோலார் பேனல்கள் நிறையா போடணும்னு சொல்கிறேன் அரசு சார்பில். அதாவது அரசின் இடங்களில் இல்லை இந்த அதாவது மக்களின் பயன்பாட்டுக்கு இல்லாத சில இடங்கள் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இடங்களில் இந்த சோலார் பேனல்கள்லாம் போட்டு மின்சார உற்பத்தி தயாரிக்கலாம். அது மாதிரி செஞ்சாங்கன்னா மின்சார தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதை செஞ்சுட்டாங்கன்னா இந்த உலகத்தை வந்து இந்த நம்ம நாட்டையே வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் தேவையிலேருந்து குறைச்சி, இந்த கச்சா எண்ணெய் தேவையிலேருந்து குறைச்சிட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் மின்சார தேவை கொண்டு போயிடணும். அப்போ எல்லாமே இப்போ மின்சாரத்தில் தான் இயங்குது. அப்படியே இந்த கச்சா எண்ணெயை விட்டுட்டு அப்படியே மின்சாரத்தை நோக்கி போகணும். அது ஒரு 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ இப்போவே அந்த மின்சார வாகனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க செய்ய வேண்டியது அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை அதிகப்படுத்தணும். இப்போ அதுதான் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அடுத்த 10-15 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை அதிகரித்தாங்கன்னாவே போதும். அதை அதிகரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த வாகனங்கள் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிடும். இந்த வாகனங்கள் இப்போ சற்று குறைவாக விற்றுட்டு இருக்க காரணம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க கொடுக்கக்கூடிய இந்த வாகனங்கள்லாம் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 100 கிலோமீட்டர் தான் போகுது, 70 கிலோமீட்டர் தான் போகுதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் திரும்ப எங்கேயாவது போய் சார்ஜ் போடணும், நடுவழியில் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை. இப்போ நீங்கள் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் அதிகப்படுத்திங்கன்னா தைரியமாக அந்த காரை எடுத்துகிட்டு போவாங்க, தைரியமாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பயன்பாடு குறைஞ்சிரும். இன்னொன்று, ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் இந்த 70 கிலோமீட்டர் தான் போகும், 100 கிலோமீட்டர் தான் போகுன்றத இந்த உற்பத்தி செய்யக்கூடிய வாகனங்கள் நிறுவனங்களும் மாற்றணும். ஒரு தடவை சார்ஜ் செய்தால் 500 கிலோமீட்டர் போகும்பா, 400 கிலோமீட்டர் போகும்பான்ற அந்தளவுக்கு பெரிய கெப்பாசிட்டியை கொண்டு வரணும். அப்போனா இவங்க நடுவில் போய் சார்ஜ் பண்ணுறதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. இதை உற்பத்தி செய்யக்கூடிய வாகன நிறுவனங்களும் மாற்றணும். அதே மாதிரி இந்த அரசும் வந்து நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்கணும். இதை செஞ்சுட்டு அந்த மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது, அதை பின்பற்றணும். இப்படி செஞ்சுட்டாவே போதும். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே மாறிடுவாங்க. இருக்கக்கூடிய இந்த காரு, வண்டி, அதாவது 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இதுதான் பெரும்பான்மை. அப்புறம் தான் இந்த லாரி, இந்த மற்ற வண்டிகள்லாம். அதனால் இதை மாற்றும் போது இப்போ ட்ரெயின்லேயுமே எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கில் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டாந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பயன்பாடு, அதாவது இப்போ இது போன்ற ஜெட்ஸு, ஃப்ளைட்டு, விமானங்களும் வந்து மின்சாரத்தில் இயங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த கச்சா எண்ணெய்ன்றதே தேவையில்லை. நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நீங்களே, அந்த எண்ணெய் வளங்கள்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது இந்த இதுக்கு மாற்றுக்கு மாறும்போது கண்டிப்பாக இவ்வளோ நாள் வாங்கிக்கிட்டு இருந்த அந்த கச்சா எண்ணெயோடைய இறக்குமதி குறையுதுனாவே நம்முடைய
இறக்குமதி பெரிய அளவுக்கு குறையும். அதை செஞ்சாவே போதும். அதை விட்டுட்டு இங்கே வந்து நான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், அங்கே வந்து மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறதுக்கு நம்ம வேறு வழி சொல்லிட்டோம். இந்த குப்பையை மாற்றினாவே போதும், அதுலேருந்து மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடலாம். குப்பைகளை வச்சு மீத்தேன் ஈத்தேன் எடுக்க முடியும். ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணத்துலேருந்தும் மற்ற மிருகங்களினுடைய அந்த சாணம், இப்போ யானை சாணம் இதெல்லாம் இருக்குல்ல, இதுலேருந்தெல்லாம் கூட நம்ம மீத்தேன் எடுக்க முடியும். அது மாதிரி இந்த இலைதழைகள் காய்கறி கழிவுகள்லேருந்து எடுக்க முடியும். அதனால அதுவும் பல வழிகள் எடுக்க முடியும். இதெல்லாம் போய் நான் இன்னும் வந்து பழைய காலத்து ஸ்டைல் எடுக்கிறேன், தோண்டி தான் எடுக்க முடியும் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து இது வந்து எடுக்கக்கூடிய சூழல் வேறு எதுலையும் இல்லை, இதில் தான் எடுக்க முடியும்னா அது வேறு மாதிரி. அப்படி இருந்தும் அதில் தான் அந்த எடுப்பேன்றது வீம்புக்குன்னு இந்த நிலங்களை அழிக்கணும், விவசாயத்தை அழிக்கணுன்ற அஜெண்டா தான். அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் பஞ்சத்துக்குள்ளே தள்ளணும். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வளங்கள் எடுக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை காரணம் காட்டி பஞ்சத்தை, அந்த விவசாய நிலங்களை அழித்து பஞ்சத்தை உருவாக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அந்த அஜெண்டாவுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதை வந்து நம்ம தடுக்கணும். அதுக்காக தான் மக்களும் போராடிக்கிறாங்க. அது கைவிடப்பட்டிருக்கு, ஆனால் முழுசாக கைவிடப்படல, தற்காலிகமாக தான் கைவிடப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், அது நிரந்தரமாக கைவிடணும். இனிமேல் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது. அதனால் வந்து தொழிற்சாலை பாதிக்கும், எங்களுக்கு வேலைவாய்ப்பு போகும், அந்த கச்சா எண்ணெய் தேவை பூர்த்தி ஆகுமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஊரே நாசமாயிடும். அந்த பகுதியில் எவ்வளோ பேருக்கு அந்த நிலங்கள் சோறு போட்டுக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் தடைப்படும். அந்த மக்களுக்கு வந்து நிலவளம் போகும், நீர்வளம் போகும், மண் வளம் போகும். அப்புறம் அந்த அவங்க வேட்டையாடி முடிச்சுட்டு போன பிறகு இந்த வலை வேட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த வலை வேட்டையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த நெடுவாசலே வந்து கொத்தி போட்டு கொதறி போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே யாரும் போய் பயன்படுத்த முடியாத நிலமாக மாறிடும். இப்போ நீங்கள் நெய்வேலிக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே அப்படி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொதறி போட்டு வச்சுருக்குறாங்க. மக்கள் வாழக்கூடிய பகுதியை தவிர அவங்க இந்த நிலக்கரி எடுத்துகிட்டு இருக்காங்களே அந்த இடங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலைக்கு இந்த நெடுவாசலும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நம்ம இந்த கருத்தை பதிவு பண்ணுறோம். அந்த மக்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து குரல் கொடுக்குறோம். அந்த மக்கள் போராடினது சரி, விவசாயிகள் போராடியது சரி, தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு செய்கிறோம். கைவிட வேண்டும்ன்றது நிரந்தரமாக கைவிட வேண்டும். நீங்கள் ஏற்கனவே கைவிட்டிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க, அது தற்காலிகமாக தான். 2017 நடந்த போராட்டத்துக்கு அப்புறம் தற்காலிகமாக கைவிட்டு வச்சுருக்கீங்க. நிரந்தரமாகவே அங்கே ஹைட்ரோ கார்பன் இனிமேல் எடுக்கப்படாது அப்படின்ற ஒரு உத்தரவு வரணும். அப்போ தான் அந்த மக்கள் வந்து நிம்மதியாக அங்கே இருக்க முடியும், வாழ முடியும். அதுதான் நம்ம வந்து இந்த காணொலி வழியாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் வந்துருச்சு. முதல்ல இந்த நாடே வந்து ஹைட்ரோ கார்பனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம 15-20 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ அது குறைய போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது வெளிநாடுகள்லேருந்து வாங்கிக்கிறீங்க. இங்கேயே நிறைய உற்பத்திகள் இருக்குது கடலில். அதுபோக கடல் சார்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் குறைஞ்ச மாதிரிலாம் தெரில. அது போக பல நாடுகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் முன் வருது. ஈரான் பிரச்சனை இருந்தாலுமே இன்னும் நிறைய இடங்களில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது ஒரு காரணம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் விலைவாசி ஏற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க. அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதோட நீங்களும் சேர்த்து விற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ 100 ரூபா இருந்தது 108 ரூபா வந்துருச்சு பெட்ரோல். இன்னும் அது அதிகரிக்க தான் போகுது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து நீங்கள் இப்போ பெரும்பான்மையான மக்களை நீங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி நகர்த்தணும். அதுக்கான வேலையை செய்யுங்க. அதை விட்டுட்டு நான் திரும்ப போய் எங்கே இந்த கச்சா எண்ணெய் இருக்குன்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறதா இருந்தாலுமே நீங்கள் கடல்குள்ளே போய் எடுக்கிறத வச்சு பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி வயல்வெளிகளில் வந்து பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலி வழியாக பதிவு பண்ணிக்கிறோம். கடல் எடுக்கிறதுமே கடல் வளங்கள் அழிக்காமல் எடுங்க, அதுதான் நம்ம சொல்கிறது. ஏன்னா அங்கே மீன் வளம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நீர் தான் கடல் நீரை சுத்திகரித்து பல இடங்களில் நீர் கொடுத்துட்ருக்கோம். இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறேன்ற பேரில் கடல் எண்ணெய் கலந்து விட்றாங்க. ஏற்கனவே அணுக்கழிவுகள் கலக்குது, அந்த நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க சில இடங்கள். அதனால் மீன்கள்லாம் சேர்த்து கரை ஒதுங்குது கூட்டமாக. அதையும் நம்ம சில காணொலிகளில் பார்த்தோம். அதனால் அதில் எடுக்கும் போதும் ரொம்ப கவனமாக எடுக்கணும். எதையாவது ஒரு கெமிக்கல் அதில் கலந்து விட்றாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவங்க வந்து இங்கே 2 கப்பலும் வந்து மோதிச்சு. இந்த ஊரில் சொல்லுவாங்க பேய்க்கும் சண்டைன்னு. சென்னையில் வந்து 2 கப்பல் வந்து நேருக்கு நேராக மோதிச்சான். கச்சா எண்ணெய் அப்புறம் கொட்டிருச்சான். அதுக்கப்புறம் வந்து வாளியை வச்சு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. கடலில் கொட்டின கச்சா எண்ணெயை வாளியை வச்சு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காமெடிகள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்துருக்குது. அதனால் இவங்க கடலில் போய் என்னத்தையாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. ஏற்கனவே நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறேன்ற பேரில் அதுவும் நிறையா இடங்களில் என்னத்தையாவது இந்த கடலோர நகரங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை செய்யாமல் ஒழுங்காக பார்த்து எடுக்கணும் அப்படின்றதையும் அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம்.
சரி மக்களே, இந்த காணொலியை நான் ரொம்ப நீளமாக கொண்டு போகலை. சுருக்கமாக நான் சொல்ல வேண்டியது சுருக்கம்னா, அதுக்காக நீங்கள் 5 விஷயம் 10 நிமிஷம் நினச்சி வேணாம். நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் நான் இந்த இதில் பேசியிருக்கேன். ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும். இப்போ நம்ம ஜெம் லெபார்ட்டரிஸ் பற்றி பேசணும் இல்லையா? அதை இந்த காணொலி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றியும் பேசணும். இந்த ஜெம் லெபார்ட்டரிஸ் அப்படின்றவங்க யார்? நம்ம சொன்ன ஏற்கனவே இது பெங்களூர் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க மேலே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், 2015 அந்த வழக்கு வந்திருக்கு. அதாவது 2009-10 காலகட்டத்தில் இவங்க முறையற்று இரும்பு தாதுகளை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் மேலே கர்நாடகாவில் இதை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கு பதிவுபட்டிருக்கு இந்த ஜெம்ஸ் லெபார்ட்டரிஸ் மேலே. இதுக்கு வந்து ஆவணங்கள்லாம் இருக்குது, இணையதளத்துலேயே நிறையா இருக்குது. இவங்க வந்து அங்கே அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் அவர் யாருன்னு பார்த்தோம்னா, அப்போது அந்த 2015 அந்த காலகட்டங்களில் அப்போ வந்து அங்கே யார் ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜகவின் ஆட்சி தான் அங்கே இருந்திருக்கு. அந்த ஆட்சியில் இருந்த ஒரு மத்திய மந்திரி, அவர் பேர் வந்து ஜிஎஸ், அவரோட பேர் வந்து ஏதோ சித்தராமையா கிடையாது, இப்போ இருக்கவர், அது இருந்தவர் முதலமைச்சர். ஆனால் வந்து இன்னொருத்தர் சித்தார்த்தா ஏதோ அந்த பேரில் ஒருத்தர், அவரும் அவருடைய மனைவி, அப்புறம் அவருக்கு வந்து 2 அதாவது அவருக்கு வந்து 2 தம்பிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து லிங்கராஜன் பேருன்னு நினைக்கிறேன் அவரோட பேர். அந்த லிங்கராஜன்றவருக்கு தான் வந்து இந்த ஜெம் லெபார்ட்டரிஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்தினுடைய ஓனராக இருக்கிறார். ஏன்னா இவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர், அதாவது மத்திய அமைச்சராக இருக்கிறனால, அதாவது குறிப்பாக இவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கிறனால, இவர் வந்து இவர் பேரில் எதுவும் இருக்கக்கூடாதுன்றனால அவரோட தம்பியோட பேரில் வச்சிருக்கிறாரு லிங்கராஜன். அவரோட பேர் தான் இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இரும்பு தாதை வந்து முறையற்று ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததில் இவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு தான் இந்த நெடுவாசல் திட்டம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து எந்த மந்திரின்னு கேட்டிங்கன்னா, பாஜக கட்சியை சேர்ந்தவர். மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட ஆட்சி தான் கடந்த 12 ஆண்டுகளாக இருக்குது. இது வந்து 2015 தான் அந்த வழக்கே வருது. இவங்க எப்போ இதெல்லாம் ஒதுக்குறாங்கன்னா, இந்த 2014-15 காலகட்டத்தில் தான் மோடி அவர்களோட ஆட்சிக்கு அப்புறம் தான் இந்த 75 இடங்கள் கண்டுபிடிக்கப்படுது. இந்த மாதிரி 75 வளங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அது வந்து மொத்தத்துலேயும் 31 பகுதிகளுக்குள்ளே வருது. அதில் ஒரு பகுதி தான் இந்த நெடுவாசல் தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து ஒதுக்கப்படுது இந்த ஜெம்ஸ் லெபார்ட்டரிஸ். என்ன காரணத்தில் ஒதுக்குனாங்கன்றது தெரில. ஆனால் அந்த லிங்கராஜ் அவர்களுடைய அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஜக எம்பியாக இருக்கிறாரு. அது தேவனகரின்னு ஒரு இடத்துலேருந்து போயிருக்கிறார் எம்பியா. இவருடைய அந்த நிறுவனம் தான் வந்து முறையற்ற இரும்பு தாதுகளை ஏற்றுமதி செய்திருக்குன்னு சொல்லி கர்நாடகாவிலே ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2017 நெடுவாசல் இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள்லாம் போராடி ஒரு பொதுநல வழக்குகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டிலேருந்து வந்த வழக்கு. நான் முதல்ல சொன்னது கர்நாடகாவிலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. அவங்க அந்த இரும்பு தாதுகள் அங்கே வந்து எடுத்தது இரும்பு தாதுகள், அதை எடுத்து முறையற்ற, அதாவது அனுமதி இல்லாமல் எடுத்துருக்குறாங்க போல். அந்த வகையில் பெல்லாரி இன்னும் 2-3 இடங்கள் சொல்கிறாங்க, அதில் பெல்லாரின்ற இடத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க போல். அது மாதிரி இடங்கள்லேருந்து எடுத்து அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி பண்ணி லாபமும் பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்குது, அந்த வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. இப்படி அவங்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முறையற்ற நிறையா எடுத்து வச்சுருக்காங்க, வழக்குகள் பதியப்பட்டிருக்குது, அந்த முக்கியமான நபர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தான் அது ஒதுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த வழக்குகள் இந்த போராட்டம்லாம் வந்தோன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, இது 2வது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தற்காலிகமாக கைவிட்டிருக்காங்க போல். ஆனால் இதை நிரந்தரமாக கைவிடணும் அப்படின்றத அந்த காணொலி வழியாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். சரி மக்களே, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாத்துக்குமே ஆவணம் இருக்குது, அதை வச்சு தான் அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இது போன்ற திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறோம், இன்னும் நிறைய திட்டங்கள் பேச வேண்டியது இருக்குது. அந்த வகையில் நம்ம ஒரு அதாவது திட்டம்னு சொல்கிறத விட ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் மாவட்ட வாரியாக பேசுவோம், அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு மாவட்டத்தில் பேசிட்டு டக்குன்னு இன்னொரு மாவட்டத்துக்கு போனோம்னா அது புரியாது. ஒரு மாவட்டத்தை எடுத்தோம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், அங்கங்கே தெருவில் தண்ணி வரல, குழாய் இல்லை, ரோடு இல்லை, அந்த மாதிரி நிறையா வரும். அது மாதிரி எதுக்கெல்லாம் மக்கள் பெருசாக போகிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசுவோம்.
அப்புறம் அந்த சந்து பொந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே இணையதளத்துக்கு வராது. அதெல்லாம் அந்த தொகுதிகளுக்கு அந்த இடங்களுக்கு போனால் தான் தெரியும். நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்ச மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அந்த பெரிய பிரச்சனைகளை தீர்த்தாவே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த பகுதிகளுக்கு போனால் தான் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எவ்வளோ தெரிய வருதோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நம்ம பேசுவோம். அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் முதல்ல நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்து அதில் முதல் பிரச்சனையாக நெடுவாசல் பிரச்சனையை பேசியிருக்கிறோம் இந்த காணொலியில். நீ வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம பேசுவோம். அதை முழுசாக முடித்ததுக்கப்புறம் அடுத்த மாவட்டம் பற்றி போவோம். அப்படி ஒவ்வொரு மாவட்டமாக பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கும் விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்படிலாம் பிரச்சனை இருக்குதா நம்ம மாவட்டத்தில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது புதுசாக இருக்கும். அந்த வகையில் இந்த தகவலே நிறைய பேருக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் மறந்துருப்பாங்க, இது ஏற்கனவே நடந்தது ஆனால் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. சில பேருக்கு இது இப்போ தான் நான் கேள்வியே படுறேன்பாங்க. அப்படி இதெல்லாம் இருக்கும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். அதில் நெடுவாசல் பகுதியில் இப்படி நம்ம கிராம மக்கள் இவ்வளோ தூரம் கடுமையாக போராடி இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்கள வந்து பாராட்டணும். குறிப்பாக விவசாயிகள் மிக கடுமையாக போராடிக்கிறாங்க. நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களும் அந்த இதில் போராடிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இது வந்து எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறத விட அரசியல் கட்சி தலைவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டயத்தில் திமுக எந்த அளவுக்கு போராடிச்சுன்னு தெரியல. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து போராடி இருக்குது. அந்த வகையில் நம்ம அந்த கட்சிகள் தலைவர்களும் நம்ம பாராட்டுவோம். அதுபோக பொது நல விரும்பிங்கன்னு சொல்லி சில மக்கள்கள் போராடிருக்காங்க. அவங்களையும் நம்ம இந்த இடத்துல பாராட்டுவோம். விவசாயிகளையும் பாராட்டுவோம். சரி, நம்ம இந்த காணொலியில் நம்ம அதுக்கான தீர்வையும் சொல்லிட்டோம். இந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி எடுக்கணும், அந்த ஈத்தர் மித்தெல்லாம் எப்படி எடுக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இந்த ப்ராஜெக்டை முழுவதுமாக விட்டுருங்க, கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி பற்றின தகவல்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிற மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.